ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ ட்ரேட் எடுத்துட்டேன், ஆனால் அப்போ வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். எதனால் இந்த இடத்த நான் செல் ட்ரேட் எடுத்தேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள் கான்செப்ட் தான், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கேண்டில் எப்படி முடியுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டு மேலே கீழே போயிட்டுருக்கு. நான் இந்த இடத்த ஏன் செல் ட்ரேட் எடுத்தேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்னா, ஸோ இந்த இடத்த வந்து பையர்ஸ் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். ஓகேங்களா, இந்த கேண்டிலில் பையர்ஸ் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா செல்லர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ செல்லர் வந்து ஃபைட் பண்ணி பாடியை டிக்ரீஸ் பண்ணியிருக்கான், ஆனால் வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஓகேங்களா, ஸோ நான் சிம்பிளாக பார்த்த விஷயம் என்னென்னா, கடைசி இருக்கிற 2 கேண்டில் தான். ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஓனாக வால்யூமே டிக்ரீஸ் பண்ணியிருக்கான் பையரு. நெக்ஸ்ட்டு செல்லர் தான் வரும்னு நீங்கள் மோஸ்ட்டாக நினைப்பீங்க. ஆனால் வந்து அதுக்கான ரீசன் வந்து அது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லோவர் சைடு வந்து சின்னதாக வந்து ஃபைட் கொடுத்துருக்கான். ஸோ உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, எனக்கு வந்து வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சு. ஸோ லோவராக சின்னதாக செல்லர் ஃபைட் கொடுத்தானா வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ண அர்த்தம். இது பையர்ஸோட வால்யூம். இந்த கேண்டிலில் பையரோட பாடியை டிக்ரீஸ் பண்ண செல்லர், ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. அது காரணம்னாக்கா அந்த லோவர் சைடு வந்து விக்கு தான் காரணம். ஓகேங்களா, இப்போது அகைன் என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து ஹிடனாக ஹை வால்யூமாக இருக்கான். அகைன் என்ன நடக்குதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா, பையர் வந்து செல்லர் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்குறான் பையரோட ரூமில். ஸோ பையர் என்ன பண்ணுறான், புஷ் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறான். அப்பர் சைடு வந்து செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக என்ட்ரி பண்ணுறான். ஸோ அப்பர் சைடு ஸ்ட்ராங்காக என்ட்ரி பண்ணி விக்ஸை பாருங்கள் பையர் பாடிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கிற மீன்ஸ் வந்து என்னென்னாக்கா, செல்லர் வந்து பையரோட பாடியை டிக்ரீஸ் பண்ணி ஹிடனாக இருக்கிற பையரோட வால்யூமையும் டிக்ரீஸ் பண்ணுறான். ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே செல் ட்ரேட் எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது ட்ரேடு. அது லாஸ் ஆச்சுனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நான் வந்து அதிலே நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, கொஞ்சம் ஓட்டி பார்த்துருவோமா என்ன நடக்குதுன்னு. எனக்கு போக போக கொஞ்சம் கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிச்சு, பார்ப்போமா. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசி வரைக்கும் பையர் கேண்டில், செல்லர் ஃபைட் பண்ணுறான். அகைன் பையர் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட்டு மேலே கொண்டு போகிறான். ஸோ 2 பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு ஃபைட் நடக்குது. நான் டைமர் சுவிட்ச் பண்ணுறேன். ஸோ டைமர் சுவிட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா அகைன் வந்து பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ அகைன் வந்து புஷ் பண்ணி பையர் தான் மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டுருக்கான். ஓகேங்களா, இப்போ என்ன நடக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருப்பேன். மல்டிபிள் இன்டியூஸ்மெண்ட் வந்து ஸ்வீப் பண்ணிட்டான். ஸோ ஆர்டர் பிளாக் டேப் பண்ணிட்டான். அடுத்து வர அந்த 2 கேண்டில் தான் எனக்கான வின்னிங் ரேஷியோ கேண்டில். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 7. ஓகேங்களா, 2 கேண்டில். ஸோ 27 செகண்ட். எஸ்எம்சி இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் போட்டிருப்பேன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்னோடய வர கான்செப்ட் வந்து எஸ்எம்சியில் சிடபிள்யூஆர்வி கம்பைன் பண்ணி எடுக்கிற ட்ரேடு தான் இருக்கும். எஸ்எம்சியில் எனக்கு ஒரு செட்டப் இருக்குது. அந்த செட்டப் பேஸ் பண்ணி தான் நான் வந்து இதுக்கப்புறம் சிடபிள்யூஆரில் ட்ரேட் எடுக்க போகிறேன். ஒன்ஸு வந்து எனக்கு சிடபிள்யூஆரில் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் டைரெக்டாக ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடுவேன். இல்லைனா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் எஸ்எம்சியில் எனக்கு ஒரு செட்டப் இருக்குது. அந்த செட்டப் வந்த பேர் தான் இதுக்கப்புறம் வந்து நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். ஒன்ஸ் எனக்கு சிடபிள்யூஆரில் லாஸ் ஆச்சுனாலும் எஸ்எம்சி வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ லாஸ் ஆச்சுனாலும் அது ஏன் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சிடபிள்யூஆர் மூலம் அனலைஸ் பண்ணிக்குவேன். ஸோ 2 in 1 கன்ஃபர்மேஷன். ஸோ அக்யூரசி பார்த்திங்கன்னா ஒரு 85 to 90%. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சிடபிள்யூஆர்வி லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்எம்சியில் எனக்கு வந்து எடுக்கிற ட்ரேட் வந்து டார்கெட் பாயிண்ட்டு ஹிட் ஆகும்.